திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தோனே ஆதலால் கூப்பும் ருதங்கி வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகளும் இன்றைய தேதி நாள் நட்சத்திரம் போன்ற விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். 2/6/2017 வைகாசி மாதம் 19ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் மாலை 4:56 பின்பு உத்திர நட்சத்திரம். இன்றைய திதி அஷ்டமி காலை 11:39 வரை பின்பு நவமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம் அவிட்டம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் 3 முதல் 4:30 வரை. திருவாடானை ஸ்ரீ ஆதிரத்னேஸ்வரர் யானை வாகனத்தில் பவனி வருதல். திருப்பத்தூர் ஸ்ரீ திருத்தணிநாதர் திருக்கல்யாண உற்சவம். அரியங்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் பின்னங்கிளி வாகனத்தில் புறப்பாடு. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைனாலே அம்பிகைக்கு உரிய தினம்னு சொல்லலாம். அம்பாள் அப்படின்னு சொன்னாலே பார்வதி அம்பாள்னு சொல்லலாம். பார்வதி அம்பாளை பிரார்த்தனை பண்றது உன்னதமான பலன்கள் கொடுக்கும். அது மட்டும் இல்லாத துர்க்கையும் பிரார்த்தனை பண்றது உன்னதமான பலன்களை கொடுக்கும். துர்கா அம்பாளை பிரார்த்தனை பண்றது மூலமா என்னென்ன காரியங்கள்லாம் நடைபெறும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அபிராமி அந்தாதியில அம்பிகையை பிரார்த்தனை பண்றதை பத்தி ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லவை எல்லாம் தரும், அன்பர் என்பவருக்கே தனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம என்னென்ன பிரார்த்தனை பண்றோமோ அத்துணை பிரார்த்தனையும் அருளுபவள் அம்பிகை அப்படின்னு சொல்லுவா. அம்பிகைக்கு 3 ரூபம் இருக்கு. 3 விதமான ஞானத்தை கொடுக்கக்கூடியவள், 3 விதமான சொரூபத்தில் வரம் கொடுக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்லுவா. என்னென்ன 3? இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தின்னு சொல்லுவா. இச்சை அப்படின்னு சொன்னா நம்ம என்னென்ன பிரார்த்தனை பண்றோம், என்னென்ன ஆசைப்படுறோமோ இதெல்லாம் அனுகிரகம் கொடுக்கக்கூடியவள் அம்பிகை. அடுத்தது கிரியை. நம்ம ஆசைப்பட்டா மட்டும் போதுமா, அதற்குண்டான உழைப்பு வேண்டுமோனோ அந்த உழைப்பை கொடுக்கக்கூடியவளும் அந்த கிரியாசக்தின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது ஞானாசக்தின்னு சொல்லுவா. சரி, என்னதான் இருந்தாலும் மனுஷன் நிறைய ஆசைப்பட்டுடுவான். இந்த ஆசைப்பட்டுட்டே இருக்கிறதா இருந்தாலும் அதுல நியாயமான ஆசையா இருக்கணும். அப்படி ஆசைப்பட்டா அதற்குண்டான வினைகள் என்னங்கிறத ஞானத்தை அருளக்கூடியவள் இந்த ஞானாசக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்புகள். இந்த அம்பிகையை பிரார்த்தனை பண்ணாலே நிச்சயம் உன்னதமான பலன்கள் கொடுக்கிறது வெள்ளிக்கிழமை நாள்லன்னு சொல்லலாம். என்ன நேயர்களே, இன்றைய பஞ்சாங்க குறிப்புகளும் நாளுக்குண்டான சிறப்புகளும் சிறந்த ஆலயத்துல வழிபாட்டு முறைகளை பத்தி நம்ம பார்த்தோம். மேலும் உங்களுடைய ராசி அதற்குண்டான பலன்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். மேஷராசி அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், பரணி நட்சத்திரத்துல 4 பாதம், கிருத்திகை நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல நிறைய விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கிறோம். விசேஷங்கள் மட்டும் இல்ல, இந்த விசேஷங்கள்னு பார்த்துட்டேன்னா உங்க தொழில் முறையில இருக்கக்கூடியதாகவும் அல்லது வேலையில அவங்க அழைக்கக்கூடியதா இருக்கிறோம். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா பெரிய பெரிய வீடுகளுக்கு போயிட்டு வர்றது, பெரிய பெரிய நபர்களை சந்திக்கிறது, பெரிய பெரிய உன்னதமான இடங்களுக்கு போயிட்டு வருது, இது போன்ற நல்ல நல்ல காரியங்களுக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளும், அந்த இடத்துல நீங்க பேசுறதன் மூலமாக உங்களுடைய பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலில் இருக்கிறவங்களுக்கு லாபகரமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சின்ன சின்ன மன கஷ்டங்கள் இருக்கிறவங்களுக்கு மன கஷ்டத்திலிருந்து நிம்மதி கிடைக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எனக்கு அஷ்டம சனி இருக்கே, நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேனே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட அஷ்டம சனியிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய எதிர்காலத்தில் இருந்தாலும் இன்றைய நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மனதில் நிம்மதி கிடைக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். மேலும் குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கங்காட்டி லாபகரமான செய்திகளை உண்டாக்கி கொடுப்பார். வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு முயற்சித்தவர்களுக்கு லாபகரமாக இருக்குங்கிறத சந்தேகமே கிடையாது. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகபிரான் வழிபாடு உன்னதமான வழிபாடு.
ரிஷபராசி நேயர்களே, கிருத்திகை நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், மிருகசீரிஷ நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல இடம், பொருள், வீடுமனை வாகனங்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள் தோன்றதுக்கு உண்டான தினம். அதற்குண்டான எண்ணங்கள் மட்டும் இல்லைங்க, முயற்சியும் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் உங்களை தேடி வரக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண காரியங்கள் எதிர்பார்ப்பவர்களுக்கு வெற்றிகரமா நடக்கக்கூடியதா இருக்கும். திருமண காரியங்கள் விஷயம் பற்றி வீட்டுல பேசின்னு இருக்கலாம். சொந்த பந்தத்தின் மூலமா இங்க இடத்துல பொண்ணு இருக்கு, அந்த இடத்துல பொண்ணு இருக்கு, இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சவா இருக்கா, நண்பர்கள் மூலமாக எனக்கு தெரிஞ்சவா இருந்துட்டு இருக்கா, இந்த பொண்ணை பார்த்தையா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு வழக்கிலேயே உங்களுக்கு திருமண காரியங்கள் கூடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் புதிய விஷயங்களை கொண்டாடுறது, குழந்தைகளுக்கு உண்டான விசேஷ காரியங்களை செய்யறது, இது போன்ற சொந்த பந்தங்கள்கிட்ட ஆலோசனை கேட்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பெரியவங்களுக்கு தேவையான உபசரிப்புகளை சிறுவர்கள் பண்ணக்கூடிய தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9, நிறம் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு உன்னதமான வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை நட்சத்திரத்துல 4 பாதங்களும், புனர்பூச நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல ஏதாவது ஒரு பொருள் வாங்கி அதுல திருப்தி அடையலைன்னா உங்களுக்கு இன்னைக்கு நாளே ஓடான்னு சொல்லலாம். உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, நண்பர் இந்த பொருளை வச்சுட்டு இருந்தார், நான் இதை வாங்கியே தீருவேன்னு சொல்றது, குடும்பத்துக்காக சில பொருட்களை சேர்த்துறது, இல்ல சேர்த்தி வச்ச பொருட்களுக்காக உங்களுக்கு பிரியமானவர்களை சந்தித்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுக்கிறது, இது போன்ற நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல செயற்கையா இருந்துட்டு இருந்தாலும் சரி, அதே மாதிரி பார்த்துட்டுனா நல்லதா இருந்தாலும் சரி, தீயதா இருந்தாலும் சரி, இதை செய்யலாமா வேண்டாமாங்கிறத நல்லா யோசித்து செயல்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். இந்த தினத்துல பார்த்துட்டீங்கன்னா கோயில் காரியங்களுக்கு போறது, பரிகார காரியங்களை செய்யறது, குலதெய்வ வழிபாடு செய்யறது, இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய சுபமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சிறு பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு சில விரயங்களும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு சில விஷயங்கள்ல கோவப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். கோவப்பட்டு பேசும்பொழுது பக்கத்துல யார் இருக்கா, இது நியாயமான கோபமான யோசித்து செயல்படுறது உன்னதமான பலன்களும். புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு பொருள் சேர்க்கையில உன்னதமான வாய்ப்புகளை தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு வினைகளை போர்க்கும் வழிபாடு. கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், பூச நட்சத்திரத்துல 4 பாதம், ஆயில்ய நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு லாபகரமான தினம்னு சொல்லலாம். 2ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சாரம் பண்றது நல்ல லாபகரத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சுபமான தினமாக அமைத்து கொடுக்கும். நினைத்த காரியம் முன்னேற்றங்கள் உண்டு. ஜாதக ரீதியாக சில லாப நஷ்டங்கள், தசாபுத்தி ரீதியாக சில லாப நஷ்டங்கள் இருப்பினும் இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள்ல உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமண காரியம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல நல்ல செய்திகள்லாம் கூடி வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளுக்கு தேவையான படிப்புல நல்ல முன்னேற்றம் காணக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி தரக்கூடிய வாய்ப்புகள் என்பதை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்க வீட்டுக்கு சம்பந்தமான சொந்த பந்தங்களை வீட்டுல கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு உண்டான உபசரிப்புகளை செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு அமோகமான வழிபாடு. சிம்மராசி நேயர்களே, மக நட்சத்திரத்துல 4 பாதங்களும், பூர நட்சத்திரத்துல 4 பாதங்களும், உத்திர நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல நிறைய விஷயங்களை இது செய்யலாமா அது வேண்டாமாங்கிற யோசனைகளிலேயே நிறைய இன்னைக்கு நாள் கழியக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். பிறருக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய நல்ல மனோபக்குவங்களை கொண்டவராக நீங்க இருப்பீங்க. மேலும் இல்லாதவங்களுக்கு உதவி செய்து இன்றைய நாள்ல திருப்திகரத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். முயற்சித்த காரியங்கள் சில நேரங்கள்ல தவறுகளும், சில நேரங்கள்ல எண்ணினதுக்கு எதிர்ப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படலாம். இருப்பினும் இந்த எதிர்ப்பா நடந்த விஷயம் உங்களுக்காக இருக்காது, நீங்க சிரமப்பட வேண்டிய விஷயங்களா இருக்காதுன்னு சொல்லலாம். வழக்குகள் இருக்கிறவங்களுக்கு லாபகரமான செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பொருள் ரீதியான இதை வாங்கலாம் அதை வாங்கலாங்கிற எண்ணங்களும் யோசனைகளும் இன்றைய தினத்தில் தோணலாம். மக நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரயாணங்கள் கூடி வரும், திருமண காரியங்கள் கைகூடி வரக்கூடியதாகவும், பூர நட்சத்திரங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து அடையக்கூடிய வாய்ப்புகளும், உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு லாபகரமான செய்திகளாக வந்து வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு விசேஷகரமான வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே,
இன்றைய தினத்துல உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்த நட்சத்திரத்துல 4 பாதங்களும், சித்திர நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு சில வேளைகள்ல விரயங்கள் என்பது கூடி வரும். நினைக்காத நண்பர்களை சந்திக்கிறது, அவர்களுக்கு ஏதாவது உபசரணைகள் பண்ணி அதன் மூலமாக விரயங்களும், சொந்த பந்தங்கள் எதிர்பாராதவங்க வீட்டுக்கு வந்து அவர்களுக்கு உண்டான தேவையான சில விரயங்களும் ஏற்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. குழந்தைகளுடைய படிப்பை பத்தி சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள். இங்கே சேர்த்தலாமா, ஹாஸ்டல்ல சேர்த்தலாமா, வெளியூர்ல சேர்த்தலாமா, வெளியூர்ல சேர்த்தினா நம்மவும் போய் அங்க தங்கி இருக்கலாமா, இது போன்ற எண்ணங்களும், இத்தனை நாள் நடக்கலையே தொழில் இனிமேலாவது புதுசா ஒண்ணு ஆரம்பிக்கலாமாங்கிற சிந்தனையும் தோன்றக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. திருமண காரியங்கள் எதிர்பார்ப்பவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. திரு பிரயாணம், வெளியூர் போறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். மேல் படிப்புல சில ஆர்வங்கள் உங்களுக்கு தோணக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. நண்பர்கள் உதவி செய்த நண்பர்களுக்கு அவங்களுக்கு திருப்பியும் பணத்தை கொடுத்து உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை சேர்த்தும் வழிபாடு. துளாராசி அன்பர்களே, சித்திர நட்சத்திரம் 3, 4 பாதங்களும், மேலும் சுவாதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், விசா நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல நினைச்ச காரியங்கள் லாபகரமா நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண காரியங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். திருமண விஷயம் வரும்போது பெண்கள் எனக்கு வேண்டாம், இது வேண்டாம், இப்ப வேண்டாம்னு சொல்லவே கூடாது. உடனே அந்த காரியத்தை எடுத்து நடந்துக்கிறது நல்லது. நிறைய பேர் இன்னைக்கு அந்த காரியத்துல தவற விட்டு அந்த யோகத்தை தவற விட்டுட்டா ஐயோ எப்ப ஆனாலும் பரவாயில்லைங்கிற யோசனைகள் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கும். அதெல்லாம் தவிடுபொடியாக்கி உடனே அதற்குண்டான முயற்சிகள்ல வெற்றி எடுத்தீங்கன்னா, அதுக்குண்டான முயற்சிகள் செய்தீங்கன்னா நிச்சயம் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். இன்றைய தினத்துல எந்த ஒரு விஷயத்தையும் ரசித்து செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உணவு மற்றும் உங்களுக்கு பொருட்கள் வாங்கலாமா, இதை வாங்கலாமா, அதை வாங்கலாமான்னு ஆர்வத்தில் இருக்கக்கூடிய தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். இன்றைய தினத்தில் ஒரு மனிதரை சந்திக்கும் பொழுது இவர் எனக்கு சரியானவாளா இல்லையா, இவரை வேலைக்கு எடுக்கலாமா வேண்டாமா, இது போன்ற துணிச்சலா முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல உங்களுக்கு உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, துர்க்கை வழிபாடு, உன்னதமான வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களை, விசா நட்சத்திரத்துல 4ஆம் பாதமும், அனுஷ நட்சத்திரத்துல 4 பாதங்களும், மேலும் கேட்ட நட்சத்திரத்துல 4 பாதங்கள் கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல உங்க ராசி பிரகாரம் புதிய தொழில்கள் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகளை மனதில் தோன்றும். இதை செய்யலாம், அதை செய்யலாம், அதை மாற்றலாம், இதை மாற்றலாம், குடும்பத்தில் இதை கொண்டு வரலாம், வீடை மாற்றலாம், இந்த மாதிரி மாற்றங்களையும் யோசிக்கக்கூடிய மனோபக்குவங்களாக இருந்துட்டு இருக்கும். கேட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு திருமண காரியங்கள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணம் எதிர்பார்ப்பவங்களுக்கு முன்னேற்றமான செய்திகளும் உண்டுன்னு சொல்லலாம். படிப்பு சம்பந்தமா தடையானவங்க, படிப்பு சம்பந்தமா நான் விரயமானவங்க, படிப்பு சம்பந்தமா நான் முழுசா முடிக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு முடிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சில குழப்பங்கள் மனசுல தோண்டி எல்லாம் இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமாங்கிற குழப்பங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு லாபகரமான தினம்னு சொல்லக்கூடிய தினம் இன்றைய தினம். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9, நிறம் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, உன்னதமான வழிபாடு. தனுர் ராசி நேயர்களே, மூல நட்சத்திரத்துல 4 பாதங்களும், பூராட நட்சத்திரத்துல 4 பாதங்களும், உத்திராட நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல எண்ணிய காரியங்கள் செவ்வனே நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். 2 நாள் சந்திராஷ்டமத்தில் நான் படாத பாடுபட்டேன், இப்பதான் எனக்கு மன நிம்மதி இருந்துட்டு இருக்கு, இதை நான் செய்யலாமா வேண்டாமா, இதை செஞ்சா முயற்சியுற்ற வெற்றிகரமா நடக்குமா, நிச்சயமா நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சித்த காரியங்கள் லாபகரமா இருக்கும். வெளிநாடு போறதுக்கு உண்டான எண்ணங்கள் இருந்துன்னா அதுல லாபகரமான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும்னு சொல்லலாம். படிப்பு விஷயங்கள்ல குழந்தைகளுக்கு நல்ல லாபகரமான செய்திகள் வந்து சேரும். திருமண காரியங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்கும். பிறர் மூலமான ஆதரவுகளை சம்பாதிக்கிறது, உங்க மூலமாக பிறருக்கு அறிமுகம் மாற்றி பெரிய பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. மகர ராசி அன்பர்களை, உத்திராட நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், திருவோண நட்சத்திரத்துல 4 பாதங்களும், அவிட்ட நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல
சந்திராஷ்டம விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் என்பது தேவை. இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு யோசிச்சு செயல்படுறது விசேஷ பலன்கள் உண்டு. திடீர் பிரயாணத்தை தவிர்க்கிறது நல்லது. இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்றவங்களுக்கு லாபகரமா இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அரசாங்க சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்க கீழே வேலை செய்யறவங்ககிட்ட ரொம்ப யதார்த்தமா பேசாத, தொழில் ரகசியங்களை சொல்லிக் கொடுக்காத, ரொம்ப யோசிச்சு பண்றது நல்லது. இடம் பொருள்ல சேமிப்பு பண்றது உன்னதமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு தடவை வாங்கும் பொழுது ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடும் போது இதை பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சு செயல்படுறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும். தெய்வீக பக்தி, தெய்வீக காரியங்கள்ல மனசை செலுத்தி, தெய்வீக நாமங்கள்ல மனசை செலுத்தும் பொழுது பெரிய பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனையை தீர்த்து சுமூகமா முடிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கோபத்தை குறைத்துக் கொள்றது உன்னதமான பலன்களை கொடுக்கறதா இருக்கும். மகர ராசி நேயர்களுக்கு இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9, நிறம் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவபெருமான் வழிபாடு விசேஷகரமான வழிபாடு. கும்பராசி நேயர்களே, அவிட்ட நட்சத்திரத்துல 3, 4 பாதங்களும், சதய நட்சத்திரத்துல 4 பாதங்களும், புரட்டாதி நட்சத்திரத்துல முதல் 3 பாதங்களையும் கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல வேலை வாய்ப்புல முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில நபர்கள் கடனுக்காக கடன் வாங்குறதை யோசிச்சு செயல்படுறது உன்னதமான பலன்கள் உண்டு. திருப்பி பிரச்சனைகள்ல மாட்டிக்காம இருக்கிறதுக்கு நல்லதா இருந்துட்டு இருக்கும். முன் ஏற்பட்ட அனுபவங்கள், தொழில் ரீதியான அனுபவங்கள் இப்ப வரக்கூடிய காரியங்கள் இனிமே தப்பு பண்ணக்கூடாது, இனிமே செஞ்சா பிரச்சனைகள்ல போய் மாட்டிக்கும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. திருமண காரியங்கள் எதிர்பார்ப்போருக்கு லாபகரமான செய்திகள் உண்டு. புதிய சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்ல உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய தினமாக இந்த தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க பொருள் சேர்க்கை என்பது ஜாஸ்தியா இருந்துருக்கும். மேலும் சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க சின்ன விஷயத்திலும் கோவப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சில தடைகள் ஏற்பட்டால் அந்த தடைகள் எல்லாம் பெருசா எதிர்பார்க்காம, பெருசா வருந்தாம, சரி பின்னாடி நல்லா நடக்கும்னு மன நிம்மதியோட போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய 4, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு, அமோகமான வழிபாடு. மீனராசி என்பவர்களே, புரட்டாதி நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்துல 4 பாதங்கள், ரேவதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல நினைச்ச காரியங்கள் கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில மாற்றங்கள் உங்களுக்கு கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கிறவங்களுக்கு லாபகரமான செய்திகள் உண்டு. கடன் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு கடன் தீரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கோபித்து சில காரியங்களை தள்ளி வைக்கிறதை யோசிச்சு பண்றது நல்லது. யதார்த்தமா அவசரப்படக்கூடிய காரியங்கள்லாம் சில நேரத்தில் தடங்கள்ல முடிக்கலாம். பதறாத காரியம் சிதறாது என்று சொல்லுவார். ஆனால் யோசித்து செயல்படுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். குழந்தைக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட யதார்த்தமா பேசுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விட்டு போன தொழில்கள்லாம் கூடக்கூடிய தன்மைகள் உண்டு. சின்ன பிரச்சனைகள் இருக்கிறவங்க, வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் வழிபாடு. என்ன நேயர்களே, 27 நட்சத்திரமும் 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பத்தி நம்ம பார்த்தோம். இன்று எப்படி இருக்கு, இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்ததாக இருக்காங்கிறத பார்த்தோம். மேலும் இன்றைய ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போறோம். இன்றைய ஆன்மீக தகவல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். நம்ம சாஸ்திரத்துல ரொம்ப அழகா சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் மறுவி இன்னைக்கு ரொம்ப ஈஸியா மாறி எடுத்தோம். சரி, இந்த பிறவியினுடைய ரகசியங்கள் என்ன, இந்த பிறவியில நம்ம படக்கூடிய விஷயங்கள் என்ன, நிறைய பேர் இன்னைக்கு நம்ம கிட்ட சொல்றது என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, நான் நிறைய பிராயஷ்சித்தம் பண்ணிட்டேன், நிறைய பரிகாரங்கள் பண்ணிட்டேன், நிறைய தெய்வ வழிபாடு பண்ணிட்டேன், இருப்பினும் எனக்கு எதுவுமே நடக்கலையே அப்படிங்கிற கவலைகள் நிறைய பேர் கொள்றது நம்ம பார்த்துட்டு இருப்போம். இன்னைக்கு இதை முழுமையாக ஒரு அலாசி பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்னைக்கு பிறவியின் ரகசியத்தை பத்தி நம்ம சாஸ்திரத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, 4 விதமான பிறப்புகளை பற்றி ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. சரி, என்ன அப்படின்றத பார்க்க போறோம். நம்ம முதல் விஷயம் சாராயுஜம் அப்படின்னு சொல்றது. சாராயுஜம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த சாராயுஜம்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, பைக்குள் கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய ஜீவராசி. உதாரணமா பார்த்துட்டோம்னா, நம்மெல்லாம் இந்த பைக்குள்ள வச்சு பறந்திருக்க கர்ப்பப்பைன்னு சொல்லுவா இல்லையா, அந்த கர்ப்பப்பையினால இருக்கக்கூடிய ஒரு ஜீவராசிகளுக்கு சாராயுஜம் அப்படின்னு பேரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்டஜம் அப்படின்னு சொல்லுவா. இந்த அண்டஜம்னா என்ன அப்படின்னா, முட்டையிலிருந்து வரக்கூடிய பிறவிகளுக்கு பேரு அண்டஜம் அப்படின்னு பேரு. முட்டையிலிருந்து வரக்கூடிய பிறவிகள்லாம் யார் பார்த்துட்டுனா பட்சிகள்லாம் பண்ணுவாமா. பெரும்பாலியமான சில மிருகங்கள்லாம் பார்த்துட்டுனா முட்டையிடக்கூடிய
சொரூபங்கள் கூடது. இதுக்கு வந்து அண்டஜம் அப்படின்னு பேரு. அடுத்தது பார்த்துட்டேன்னா ஸ்வேதஜம் அப்படின்னு சொல்லுவா. அதாவது வியர்வையிலிருந்து வரக்கூடிய சில ஜீவராசிகள்னு சொல்றது. உதாரணமா பார்த்துட்டோம்னா பேன் எல்லாம் பார்த்துட்டோம்னா ஸ்வேதஜத்திலிருந்து பிறக்கக்கூடிய ஒரு பிறவி அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்தது பார்த்துட்டோம்னா உத்பிஜம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த உத்பிஜம்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா வித்து நின்று உண்டாகும் மரம், செடி, கொடி. இது வந்து விதைகள்னால உண்டாகிறது இல்லையா? ஒரு விதையை போடுறோம், அந்த விதைகள்னால வரக்கூடியது. பாருங்க, 4 விதமான பிறவிகளை பற்றி ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. 4 விதமான ஜீவராசிகள். ஒன்னு சாராயுஜம் அப்படின்னு பேரு, இன்னொன்னு அண்டஜம் அப்படின்னு பேரு, இன்னொன்னு வேதஜம் அப்படின்னு பேரு, இன்னொன்னு உத்பிஜம் அப்படின்னு பேரு. இந்த 4 பிறவிகளை பத்தி ரொம்ப அழகா சொல்லப்பட்ட நமக்கு இந்த 4 பிறவிகள்ல நம்ம கஷ்டப்படக்கூடியது எதனால வந்தது, எதனால நம்ம பரிகாரங்கள் பண்ணியும் வழிபாடு பண்ணியும் நமக்கு மாற்றங்கள் ஏற்படல, இதுல என்ன பாப கர்மங்கள் அப்படின்றத ரொம்ப அழகா நம்ம சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. அதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நம்ம இப்ப இந்த 4 வகையான பிறவிகள் நம்ம வந்து பார்த்தாச்சு. சரி, இந்த 4 வகையான பிறவிகளை இப்ப மனிதருடைய பிறவியை நம்ம பார்க்க வரோம். இந்த மனிதருடைய பிறவிகள்ல, இந்த மனிதர்கள்லாம் பிறந்த பிறவிகள்ல 3 விதமான கர்மாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னென்ன கர்மாக்கள் என்ன விதமான பலன்களை கொடுக்க போறதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஒண்ணு வந்து பிராரப்த கர்மா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, பிராரப்த கர்மானா என்ன? நம்ம முன்னோர்கள் செய்த விஷயங்களுக்காக நாம் அனுபவிக்க கூடியது பிராரப்த கர்மா அப்படின்னு சொல்லக்கூடியது. பார்த்துட்டோம்னா முன்னோர்கள் செய்த வினைக்கு பிராரப்த கர்மா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது ஆகாமிய கர்மா அப்படின்னு சொல்றது. இந்த ஆகாமிய கர்மானா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா இப்ப நம்ம செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ஆகாமிய கர்மா அப்படின்னு சொல்றது. இப்ப நம்ம செய்யக்கூடிய சில தவறுகள், ஒரு சின்ன தவறு பண்ணிட்டோம், அதனால ஏற்படக்கூடியதற்காக ஆகாமிய கர்மா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது பார்த்துட்டா சஞ்சித கர்மா அப்படின்னு சொல்றது. சஞ்சித கர்மானா என்னன்னா பல பிறவிகள்ல செய்த பாவங்களுக்காக சஞ்சித கர்மா அப்படிங்கிற கர்மா வரப்பட்டிருக்கிறது. அதனால்தான் மந்திர சாஸ்திரங்களை சொல்லும் பொழுது பார்த்துட்டா பிராரப்த கர்மனோ பாப நிவர்த்தியேக, பிராரப்த கர்மணத்துல இருக்கக்கூடிய பாபங்கள் நிவர்த்தியாகணும் அப்படின்னு சொல்லப்படுறா. ஆகாமிய கர்மனோ பாப நிவர்த்தியேக, ஆகாமியத்துல இப்ப இருக்கக்கூடிய பாபங்கள் நிவர்த்தியாகணும்னு சொல்றா. சஞ்சித கர்ம பாபக நிவர்த்தியேன, சஞ்சித கர்மால இருக்கக்கூடிய பாபங்களும் நிவர்த்தியாகணும்னு சொல்றா. சோ இப்ப பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா, சஞ்சித கர்மாங்கிற 3 கர்மாக்களை பத்தி நம்ம தெரிஞ்சுட்டோம். பிராராப்திய கர்மால பார்த்துட்டோம்னா நம்ம பெரியவங்க பண்ணக்கூடிய சில தப்புகள்னால வர்றது. சரி, நீங்க ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்க போயிட்டு உங்க ஜாதகத்தை பார்த்துட்டா, அந்த ஜாதகத்தை பார்த்து பரிகாரம் பண்ணிவிட்டா, இந்த பரிகாரம் பண்ண உடனே நீங்க வந்து பிராரப்த கர்மம், எனக்கு வந்து பித்ரு தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டா நான் அதுக்கு உண்டான பரிகாரம் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா ஆகாமிய கர்மா திருப்பி உங்களுக்கு பிரச்சனையை ஆரம்பிச்சுடும். இந்த ஆகாமிய கர்மான்னா என்ன? செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வினைகள், நீங்க செய்யக்கூடிய பாபங்கள், நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை ஆரம்பிச்சிடுறது. இந்த ஆகாமிய கர்மாக்கும் பரிகாரம் பண்ணிட்டா சஞ்சித கர்மாங்கிற கர்ம பாபங்கள் உங்களை தொடர்ந்துடுறது. இதுதான் உண்மை. அதனால தான் இந்த ஜோதிஷ சாஸ்திரங்கள்ல சிலர் பிராயஷ்சித்தம் சொல்லியும் நமக்கு நடக்கிறது கிடையாது. அப்படியே நீங்க பிராயஷ்சித்தம் பண்ணாலும் இந்த முதல் கர்ம வினைக்காக பண்ணிடுவேல், அடுத்தடுத்து வரக்கூடிய கர்ம வினைக்காக நம்ம பண்றதை நிறுத்தின்னு இருக்கோம், நம்ம பண்றது கிடையாது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டுட்டேன்னா நம்ம பண்ணினது 3 பாபங்களாக நம்மளுடைய சாஸ்திரங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த 3 பாபங்களையும் சரியாக ஜோதிடர் கொடுத்து ஆராய்ந்து நான் எந்த கர்ம வினைக்காக நான் பண்ணிக்கணும், எந்த விஷயம் எனக்கு தடை விடுறது, இந்த விஷயத்துக்காக நான் என்ன பண்ணணும், செலவுகள்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த விஷயங்கள்லாம் பூர்ணமா நம்ம பண்ண முடியாது. ஏன்னா சில ஆலயங்களுக்கு போயாகணும், சில வழிபாடு முறைகளை சரியாக நீங்க செய்யணும். அப்படி செய்யும் பொழுது இந்த 3 விஷயங்கள் இருக்கக்கூடிய நமது பாவங்கள் நிவர்த்தி ஆகும்னு சொல்லிட்டு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த 3 விஷயங்களுக்கு உண்டான தெய்வம் யாரு, யார வழிபட்டா நம்மளுக்கு இது நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன்வரை ஆட்களுக்கு கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிழ்ந்து உமை போற்றி செய்ய செய்ய போட்டு என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையானே எம கண்டுகொள்ளேன் சிவம் என்னும் நாமம் தமக்கே உடைய செம்மேனியம்மான் அவனினை ஆட்கொண்டு அழித்திடுவாகில் அவந்தனையான் பவனெனும் நாமம் பிடித்து திருந்து பன்னாழழித்து
ஒளியா நின்று எதிர்படுமே சிவமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சிவம் என்னும் நாமம் தமக்கே உடைய செம்மேனியம்மானாம். அவன் என்னை ஆட்கொண்டு அழித்து, இறைவனை தவிர யாரும் என்னை அழிக்க கூடாது, இறைவன் தான் என்னை அழிக்கணும், வேற நான் எந்த பிராரப்த கர்மா பண்ணியிருந்தாலும் என்னை அழிக்கப்படாதுன்னு மந்திரம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. ஆக நம்ம சதாகாலம் சிவஸ்மரணை பண்றோம். இந்த ஜாதக ரீதியா முதல்ல இது எனக்கு நடந்திருக்கு, எனக்கு நடக்கலை, இந்த பிராயஸ்தம் பண்ண, நான் தெய்வத்தை கும்பிட்ட நடக்கலைன்ற விஷயத்தை விட நீங்க சரியா பிராயஸ்தம் பண்ணிண்டலா, இந்தந்த கர்மாக்களுக்கு நீங்க சரியான முயற்சிகள் பண்றலான்னு பார்த்து ஆராய்ந்து அதன் பிரகாரம் செயல்படும் பொழுது நமக்கு வெற்றி என்பது உறுதிங்கிறதுல சந்தேகமே கிடையாதுன்றது சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இந்த நிகழ்ச்சியை பார்த்துன்னு இருக்கக்கூடிய நேர்களுக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்துடன் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அன்பு அகலாத மக்களும் பஞ்சமே இல்லாத உழைப்பும் உழைப்புக்கேற்ற ஊதியமும் இடைவிடாத முயற்சியும் இணையே இல்லாத புகழும் நீண்ட ஆயுளும் தந்து பல்லாண்டு 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 வாழுதுமே. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். நன்றி, வணக்கம்.